சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நாம் திருப்புவோம். தொடர்ந்து 96ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த உபவாச நாளிலே 96ஆம் சங்கீதத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு வசனமாக தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். 4வது வசனத்திலிருந்து ஒரு சில வாரங்களாக முதல் வார்த்தையை உங்களோடு தொடர்ந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பெரியவரும் என்ற வார்த்தையை நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். நம் ஆண்டவர் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பெரிய தேவன். அவரை போல பெரியவர் ஒருவரும் இல்லை. அன்பில் அவர் மகா பெரிய தேவன். மன்னிக்கிறதுல அவர் மிகவும் பெரியவர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவரை போல மகா பெரிய தேவன் ஒருவரும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக இருந்தார் என்று பல காரியங்களை நான் உங்களுக்கு கடந்த நாட்களில் பேசினேன். புதிய ஏற்பாட்டிலிருந்து நான் தொடர்ந்து ஒரு சில வாரங்களாக சொல்லி கொண்டு வருகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 31, 32 இந்த 2 வசனங்களை கவனியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 31வது வசனத்தையும் 32வது வசனத்தையும் நீங்கள் கவனிங்கள். இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரியாளை பார்த்து காபிரியல் தூதன் சொன்னான், நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் யாராய் இருப்பார் சொல்லுங்க. அவர் ரொம்ப அழகா இருப்பார் அப்படி சொல்லலை. அவர் எப்படி இருப்பாராம்? பெரியவராய் இருப்பார். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே தூதன் சொல்லுகிறான் அவர் பெரியவராய் இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி வேதம் அவரை பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறதோ அந்த பெரிய தேவன் உலகத்தின் மாம்சத்தில் வெளிப்படுகிறார். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், இதோ நமக்கு ஒரு குமாரன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. அப்போ அவர் தான் அந்த பெரியவர். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெரியவராக யாரை நாம் தொழுது கொண்டு வருகிறோமோ அவர்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாம்சத்தில் வெளிப்படுகிறார். அவரை குறித்து இங்கே காபிரியல் தூதன் சொல்லுகிறார், அவர் பெரியவராயிருப்பார். சரி, கடந்த நாட்களில் இவர் ஸ்தோத்திரம் எந்த காரியங்களிலே இவர் பெரியவராக அறியப்படுகிறார், காணப்படுகிறார் என்று நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து சொன்னார், நீர் யாக்கோபை பார்க்கிலும் பெரியவரா? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாக யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரா என்று கேட்டார். அப்ப யாக்கோபை பார்க்கிலும் இவர் எப்படி பெரியவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு நான் விவரித்து காண்பித்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்கள் யூதர்கள் ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள், எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை பார்க்கிலும் நீ பெரியவனா? ஸ்தோத்திரம். உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, என் நாளை காண ஆபிரகாம் ஆசையா இருந்தான், கண்டு மகிழ்ந்தான் என்று சொல்லுகிறாய், நீ என்ன ஆபிரகாமை விட பெரியவனா என்று கேட்டார்கள். அப்போ ஆபிரகாமை விட கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை நான் உங்களுக்கு வேதத்தில் இருந்து சுட்டி காண்பித்தேன். கடந்த வாரத்தில் கர்த்தர் சொன்னார், யோனா நினிவேக்கு அனுப்பப்பட்டான், நினிவேக்கு போய் யோனா பிரசங்கித்தான், யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவில் பெரியவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். யோனாவை பார்க்கிலும் இவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன். யோனா தீர்க்கதரிசி பிரசங்கம் நியாய தீர்ப்பின் பிரசங்கமாக இருந்தது. ஆண்டவராகிய தேவனோ, நான் நியாயம் தீர்க்கும்படி வரவில்லை, நான் ரட்சிக்கும்படி வந்தேன் என்று சொன்னார். இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகிற முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். 1 யோவான் 4:4, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில்
உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர்களிலும் அப்படின்னு பன்மையில சொல்லல, உலகத்தில் இருக்கிறவனிலும் அப்படி சொன்னா யாரை குறிப்பிட்டு சொல்றார்? சாத்தானை இல்லைன்னா பிசாசை சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். ஏன் அப்படி சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தில் இருக்கிறவனாகிய பிசாசு தன்னை யாராக காண்பிக்கிறான்? தன்னை ஒரு பெரியவனாக காண்பிக்கிறான். அதனாலதான் அவன் அங்கே மலைகள், உயர்ந்த மலைகள் எல்லாம் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து இருக்கிறான். அவனை வணங்குகிற பக்தர்களிடத்தில் உயரமான சிலைகளை உண்டு பண்ணும்படி சொல்லுகிறான். தன்னை ஒரு பெரியவனாக காண்பிக்க விரும்புகிறான். ஆட்களுக்குள் தன்னை ஒரு பெரியவனாக காண்பித்து பல விதங்களில் மக்களை பயப்படுத்துகிறவனும் கொலை செய்கிறவனும் அழிவை ஏற்படுத்துகிறவனுமாய் இருக்கிறான். பல விதங்களில் மக்களிடத்தில் அழிவை கொண்டு வருகிற பிசாசானவனாய் இருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனிலும், இந்த உலகத்தில் 3 முக்கியமான பேரழிவு இல்லாவிட்டால் பிசாசால் கொண்டு வரப்படுகிற மிக பெரியவைகளாக எண்ணப்படுகிற 3 பேரழிவுகள் இருக்கிறது. இன்னைக்கு நான் அதை தான் சொல்ல போறேன். இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் பிசாசானவன் கொண்டு வருகிற மிகப்பெரிய 3 விதமான இயற்கையின் பேரழிவுகள், அதை இயற்கையின் பேரழிவுகள் என்று சொல்லாமல் அதுல சாத்தான், நான் சொல்ல போகிற 3 காரியங்களிலும் அவன் இருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆனால் இவைகள் எல்லாவற்றை விட இயேசு பெரியவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் யாராலும் எதிர்த்து நிற்க முடியாத 3 இயற்கையின் பேரழிவுகள் பெரியவைகள் எவைகள் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒன்று காற்று. காற்று புயலுக்கு எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாது. புயல் வீசும்போது ஆட்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்களே தவிர அதை எதிர்த்து நின்று அதை அடக்குகிறவர்கள் ஒருவரும் இல்லை. காற்றை தன் கையால் பிடிக்கிறவன் யார்? அதை ஒருவனால அடக்க முடியாது. சூறாவளி காற்றை குறித்து நீங்க டிவியில் போய் பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாம் பறக்கும், கார்கள் எல்லாம் அப்படி எத்தனையோ டன் இருக்கிற கார்கள் அப்படி காற்றில் பறக்கும் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவைகளுக்கு முன்னால் எதிர்த்து நிற்க முடியாது. இன்னொன்று வெள்ளம். காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு வரும்போது அதை எதிர்த்து அணை போடுகிறவன் யார்? அதை எதிர்த்து நிற்கக்கூடியவன் யார்? அதை கடந்து போகக்கூடியவன் யார்? இதெல்லாம் இயற்கையின் மகா பேரழிவு. ஆனால் இந்த இயற்கையின் பேரழிவில் சாத்தான் இருக்கிறான் என்பதை காண்பிக்கிறேன். அல்லேலூயாவா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இவைகளெல்லாம் உலகத்தில் வருகிறவைகள். இந்த வெள்ளம் என்பது வாரிக்கொண்டு போகிறது. நல்லோர் தீயோர் யாரையும் பார்க்காது. சுனாமி வந்துச்சுன்னா அவ்வளவு பேரை மாறிக்கொண்டு என்ன செய்யும்? போகும். ஆனால் என் ஆண்டவர் பெரியவர். 3 அக்கினி, நெருப்பு. இந்த நெருப்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. இவைகள் பற்றி எரியும் போது யாராலும் என்ன பண்ண முடியாதான்? ஒரு அளவு இருக்கும்போது ஃபயர் இன்ஜின்ல இருந்து வந்து அந்த தண்ணீரை கொண்டு பீச்சி அடித்து அதை கொஞ்சம் காப்பாற்றுவார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே எரிய ஆரம்பித்தால் அது தானாக எரிந்து அணைய வேண்டுமே தவிர பக்கத்தில் யாருமே போக முடியாது. அவ்வளவு கொடூரமாக இருக்கும். ஆனால் இந்த 3லும் பிசாசு இருக்கிறான் என்பதை வேதம் சொல்லுது. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிசாசனுடைய கரம் இந்த 3 காரியத்திலும் இருக்கிறது. ஆனால் இது எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும், எந்த மனிதனாலும் நிற்க முடியாத அக்கினியாக இருந்தாலும் அதைவிட பெரியவராக தேவன் இருக்கிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயாவா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்திருந்தால் தான் உலகத்தால் வருகிற ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து வரும்போது, இப்பொழுது நான் சொன்னதான உலகத்தில் வருகிற அந்த பேரழிவுகள் வரும்போது நாம் இவைகளுக்கு அஞ்சப் போவதில்லை, இவைகளை கண்டு பயந்து நடுங்குவதில்லை. காரணம் என்ன? என் தேவன் இவைகளிலும் பெரியவர்,
இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயித்தவர், ஜெயிக்கக்கூடியவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயாமா. ஆகையினால உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்கள் மனதில் வையுங்கள். முதலாவது, காற்று, பயங்கரமான காற்று. இது பிசாசானவன் தான் அந்த காற்றை சில இடங்களில் நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். தேவன் தமது பண்டக சாலையிலிருந்து காற்றை அனுப்புகிறார். அது மனிதனுடைய சுவாசத்திற்கு, உலகத்தின் நன்மைக்கு. ஆனால் பிசாசானவன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பயங்கரமான காற்றுகளை என்ன செய்கிறான்? வீச பண்ணுகிறான். அது நிமித்தம் அவனை பெரியவனாக காண்பிக்க விரும்புகிறான். அவன் கொண்டு வருகிற பேர் அழிவை பெரிதாக காண்பிக்க விரும்புகிறான். ஆனால் என் தேவனோ அவைகளிலும் பெரியவராக எனக்குள்ளேயே அவர் இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 18, 19 வசனங்கள். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்தும் திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். இப்ப கவனிங்க, இந்த காற்று யாரால் உண்டாயிற்று? வேதம் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும் யாரால உண்டாயிற்று. இயற்கையின் காற்றா இது? இல்லை. வானத்திலிருந்து அக்கினி விழுந்து மிருக ஜீவன்களை எல்லாம் பட்சித்தது, வேலைக்காரர்களை பட்சித்தது. இயற்கையே நடந்ததானா? இல்லை. இவைகளெல்லாம் யார் செய்கிற கிரியைகள் சொல்லுங்க? பிசாசினால் வருகிற கிரியைகள். சோத்திரம். ஆனாலும் இங்கே தேவன் பெரியவராக இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த வீட்டினுடைய 4 மூலைகளிலும் பெரும் காற்று வந்து என்ன செய்ததாம்? அடித்து மோதியது. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த சர்ச் இருக்குது. இப்போ காற்றை அடிக்கணும்னா எங்கே அடிக்கணும்? ஏதாவது ஒரு பக்கம் அடிக்கும், சரிதானே? இப்போ மேற்கே இருந்து அடித்தா இப்போ 2 மூலைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 2 மூலைகள் அடிக்கலாம். பின்னால் எப்படி அடிக்கும்? ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம்? 4 மூலைகளிலும் பெரும் காற்று. ஸ்தோத்திரம். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டேன், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டேன். சில நேரங்களில் 4 மூலைகளிலும் அடிக்கிறான், பெரும் காற்றாய் அடிக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பெரும் காற்று பழைய ஏற்பாட்டு காலத்தில், யோபுவின் காலத்தில் 4 மூலைகளிலும் பெரும் காற்று அடித்து அந்த வீடு இடிந்து பிள்ளைகளின் மேல் விழுந்து 10 பிள்ளைகளும் குடும்பங்கள் எல்லாம் மரித்து போனார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 42ஆம் அதிகாரத்தில் தேவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். ஆனால் இப்போ நாங்கள் எங்கே வாழுகிறோம்? யோபுவின் காலத்தில் அல்ல, கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்கிறோம். அல்லேலூயாவா. இப்போ நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வாசிக்கலாமா? மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23 முதல். அவர் படகில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். முதலாவது யார் ஏறினா? இயேசு படகில் ஏறினார். அதற்கு பின்பு சீசர்கள் எல்லாரும் படகில் ஏறினார்கள். இயேசுதான் முதல்ல போய் ஏறுறார். அவரை தான் முன்னால் அனுப்புறாங்க. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு முன்னே சென்று கோணல் ஆனவைகளை. அவர் தான் முன்னால போறார். நல்லா கவனிங்க, அவர் தான் படகுல ஏறுறார். சரி, அடுத்த வசனம். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில், நல்ல கவனிக்கும், யோபுவினுடைய வீட்டின் 4 மூலைகளில் அடித்த எந்த காற்று? இதே பெரும் காற்று தான். ஆனால் அதே பெரும் காற்று தான் இங்கே கடலிலே உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். இவைகள் படகு நிரம்பத்தக்கதாக ஜலத்தை வாரி இறைக்கிறது. இந்த காற்று அடிக்கிறதுனால கடலை என்ன செய்கிறதா? கொந்தளிக்க பண்ணுகிறது. நீங்க நல்லா கவனிக்கணும், இது பிசாசுடைய கிரியை என்பதை நம்ம கவனிக்கணும். உலகத்தில் இருக்கிற காலங்களில் அவன் உலகத்திற்கு இன்றைக்கு அதிபதியாக இருக்கிறான். உலகத்திற்கு அவன் தேவன் என்று சொல்லிக் கொள்கிறான். அவன் சகலவற்றையும் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தரோ
உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிப்போம், கொஞ்சம் ஆழமா கவனிங்க இந்த காரியத்தை. படகு அலைகளால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாய் இருந்தார். நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல. ஏன் அவர் நித்திரையாய் இருக்கிறார்? சரி, அதை நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன். அடுத்த வசனம், அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரை எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். இன்னொரு இடத்துல சொல்லுகிறது, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அல்லேலூயாவா? உண்மையாக தானா? சில நேரங்கள் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், ஆண்டவரே எவ்வளோ பயங்கரமான காற்று வீசுது, இதனால் நாங்கள் நிறைய நஷ்டப்படுகிறோம், காற்றுகள் மாறிக்கொண்டு போகிறது, ஐஸ்வர்யங்களை கொண்டு போகிறது, சமாதானத்தை எடுத்துக்கொண்டு போயிற்று, வீட்டில் இருந்ததான நிம்மதியை அது எடுத்துக்கொண்டு போயிற்று, குடும்பத்தில் இருந்த மகிழ்ச்சியெல்லாம் கொண்டு போயிற்று. ஆண்டவரே உமக்கு கவலையே இல்லையா? நித்திரையா இருக்கிறீரே? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. சத்தியத்தை நீங்க சரியா கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் இங்கே நித்திரையா இருக்கிறார்? உண்மையாகவே நித்திரையா இருக்கிறாரா? இல்லை. சீசர்களுக்கு ஏதோ ஒன்றை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார், சீசர்களை உருவாக்க விரும்புகிறார், சீசர்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஒரு நாளும் தேவன் மனதறிய ஜனங்களுக்கு என்ன செய்யறது இல்லையா? தீமை செய்கிறது இல்லை. ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒரு மிகவும் பெரிய உயர்வு இருக்கிறது, ஏதோ அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு ஸ்தோத்திரம், தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது, ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகையினாலே தேவன் சில இடத்திலே மௌனமாக இருக்கிறார், சில காலங்கள் தேவன் தாமதமாக இருக்கிறார், உறங்குவதை போல இருக்கிறார். ஆனால் உண்மையாகவே தேவன் அந்த படகில பயங்கரமான பெரும் காற்று வீசுகிறது, அந்த பெரும் காற்று நடுவில் அவர் உறங்கி கொண்டிருக்கிறாரா? கடல் கொந்தளித்து தண்ணீரெல்லாம் படகுக்குள்ளே வருகிறது, மடிந்து போகிற இடத்துல சீசர்கள் இருக்கிறார்கள், கவலையற்ற நிலைமையில ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. சில நேரங்கள் நாம நினைக்கிறோம், எவ்வளவோ பிரச்சனை வருகிறது, இவ்வளவோ பாடுகள் நாங்கள் அனுபவிக்கிறோம், ஆண்டவரே நீர் கவலை இல்லாதவரை போல இருக்கிறீரே என்று கேட்டால் அது நம்முடைய அறியாமையை காண்பிக்கிறதே தவிர ஆண்டவர் நித்திரையா இல்லை. அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம், அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி என்ன சொல்றாரா? சொல்லுங்க, என்ன சொல்றாரா? அப்படின்னா இவங்கிட்ட என்ன எதிர்பார்க்கிற? அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் பயப்படுறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உலகத்தில் இருக்கிறவனிலும், அதான் புயல் காற்று நம்மளுக்கு சொன்ன இல்லையா, அவன் 4 பக்கம் வீசுறான், உலகத்தில் இருக்கிற பிசாசு அதை மிகப்பெரிதாக தன்னை காண்பிக்கிறான். ஆனா ஆண்டவருக்கே சொல்றார், அந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். நீ காற்றை ரொம்ப பெருசா நினைக்கிற, அந்த கடல் கொந்தளிப்பு ஜலம் நிறைந்து நம்மை மரணத்திற்குள்ளாய் கொண்டு போய்விடும் என்று பயப்படுகிற, ஆனால் உன்னோடு கூட இருக்கிறவர் இவைகளை பார்க்கிலும் பெரியவர் என்பதை நீ எப்பொழுது அறிய போகிறாய்? அல்லேலூயாவா? உனக்குள் இருக்கிறவர் இவைகளை பார்க்கிலும் பெரியவர் என்பதை நீ எப்பொழுது அறிய போகிறாய்? அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுகிறாய்? ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒண்ணே சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் என்னது சீசனத்தில் எதிர்பார்க்கிறார்? இந்த சீசனத்தில் எதை விரும்புகிறார் என்றால், தேவன் இந்த சீசர்களிடத்தில் தன்னுடைய ஸ்தானத்தில் இவன் நான் எழும்பி என்ன செய்வேன் நீங்க நினைக்கிறீங்க? சீசர்கள் இயேசுவிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாங்க? இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அப்படிதானே அந்த வசனம் அப்படிதானே சொல்லுது, ஆண்டவரே எங்களை ரட்சியும் அப்படிதானே சொல்லி. முந்தின வசனம் என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களை காப்பாற்றுன்னு சொல்றாங்க. அல்லேலூயாவா? எங்களை காப்பாற்றும். ஆண்டவர் சொல்றார், அட அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? இது இந்த இடத்துல உங்களுக்கு புரியாது.
நான் இன்னொரு இடத்தை காண்பிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளங்கும் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மார்க்கு 9ஆம் அதிகாரம் 14 முதல் கவனிங்க. பின்பு அவர் சீசரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேதபாரக தர்க்கிக்கிறதையும் கண்டார். இந்த சம்பவம் எங்க நடக்கிறது? மறுரூப மலை இல்லையா? அங்கே ஆண்டவர் 3 சீசர்களை கூட்டிக் கொண்டு போகிறார் ஜெபம் பண்ணும்படி. யாரையெல்லாம்? பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 பேரையும் கூட்டிக் கொண்டு இரவெல்லாம் மலையில் உட்கார்ந்து இருக்கிறார். கீழே 9 சீசர்கள் கீழே இருக்கிறாங்க. மறுநாள் ஆண்டவர் காலையில் அங்கிருந்து அந்த சீசர்களை கூட்டிக் கொண்டு கீழே வருகிறார். அங்கே மறுரூபமானதை சீசர்களும் கண்டார்கள். அவரிடத்தில் நீங்கள் கண்டதை ஒருவரிடத்திலும் சொல்ல வேண்டாம் என்று கொண்டு சொல்லிக்கொண்டு கீழே இறங்கி வருகிறார். அப்படி வருகிற போது இங்கே அவர்களை சுற்றி, இந்த கீழே 9 சீசர்கள் இருந்தாங்கல்ல, அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேத பாரக தர்க்கிக்கிறதையும் கண்டார். அடுத்த வசனம். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜன கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். கொஞ்சம் நில்லுங்க. இப்போ எல்லாரும் நீ கவனிங்க. ஒரு தகப்பன் ஒரு வாலிபனை கூட்டிட்டு வரான். யாருட? இயேசுவிடத்தில் சுகமாக்க வேண்டும் என்று கூட்டிக் கொண்டு வருகிறார். அவனை ஒரு பிசாசு பிடித்திருக்கிறது. அது அடிக்கடி அவன் என்ன செய்கிறது? மிகவும் அவனை தொல்லை பண்ணுகிறது. அவனை வலிப்பு வந்து விழுந்து நுரை தள்ளுகிறான். பல நேரங்களில் நெருப்பிலும் தண்ணீரில் அவன் என்ன செய்கிறது? தள்ளி அவனை கொலை செய்ய நினைக்கிறது. ஆகையினாலே அவனை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார். அப்படி வரும்போது இங்கே இயேசு இல்லை. இயேசு இல்லை. இயேசு எங்கே போயிட்டாரு? மறுரூப மலைக்கு போயிட்டார். இப்போ சீசர்கள் 9 சீசர்கள் இருக்கிறாங்க. அவரிடத்தில் கொண்டு வந்து, மற்ற எல்லா சீசரும் இருக்கிறாங்க. மத்தேயு இருக்கிறார், தோமா இருக்கிறார், மற்ற எல்லா சீசர்களும் இருக்கிறாங்க, அந்திரேயா இருக்கிறார். இந்த சீசரிடத்தில் கொண்டு வந்து அதை துரத்தும்படி அவன் கொண்டு வருகிறான். அவர்களால் கூடாமல் போயிற்று. நல்லா கவனி, என்ன செய்ய முடியல? கூடாமல் போயிற்று. இப்போ அடுத்த வசனம் கவனிங்க. கூடாமல் போய் அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. இதை புரிந்தால்தான் நீங்க அங்க படகுல புரியும். அல்லேலூயா. என்ன சொல்றார்? யாரை பார்த்து சொன்னார் இந்த வார்த்தையை? சீசர்களை பார்த்து சொல்றார். சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றாரா? விசுவாசம் இல்லாத சந்ததியே, விசுவாசம் இல்லாத சந்ததியே. என்ன விளங்குது உங்களுக்கு? இந்த சந்ததி யாருடைய சந்ததி? எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரவேலருடைய சந்ததி. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாமே யூதர்கள் தான். இந்த சந்ததி எந்த சந்ததி? எகிப்திலிருந்து மோசையின் மூலமாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு புறப்பட்டு வந்த சந்ததி. எத்தனை அற்புதங்களை அங்கே பார்த்தாங்க, எகிப்து தேசத்தில் பார்த்தாங்க. எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்வதை கண்ணால் பார்த்தார்கள். செங்கடல் பிளந்ததை கண்ணால பார்த்தாங்க. ஆண்டவர் சீனாய் மலையில பிரத்யட்சமாய் இறங்கினதை கண்ணால பார்த்த சந்ததிகள். அவர்கள் பின்னால வரும்போது ஆண்டவரை விசுவாசித்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. இவருடைய பிதாக்கள் ஆண்டவரை எத்தனை அற்புதங்களை கண்டாலும் என்ன பண்ணல? விசுவாசிக்கல. அதே வார்த்தை தான் இங்க சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியே. அல்லேலூயா. சரி, அடுத்த வார்த்தை நீங்க ரொம்ப ஆழமா கவனிக்கணும். எது வரைக்கும் நான் உங்களோடு கூட அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஒரு சில மாதத்தில் நான் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து நான் பரலோகத்துக்கு போயிருவேன். இந்த உலகத்தில் இருக்க போகிறது யார் தான்? நீங்க தான் இருக்க போறீங்க. அல்லேலூயாவா சொல்லுங்க. அல்லேலூயா.
எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். என்ன சொல்ல வர்றார்? என்ன சொல்ல வர்றார்? மாறுபாடு உள்ள, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியை எதுவரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன். என்ன அர்த்தம்? ஏன் கடிந்து கொள்ள இவ்வளவு கடினமான வார்த்தை ஏன் சொன்னார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயாவா. யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கும் பார்க்கலாம். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியினால், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நான் எங்க போயிருவேன் சொல்லுங்க எல்லாரும், நான் எங்க போயிருவேன்? நான் இந்த உலகத்தில் இனி இருக்க மாட்டேன். சிலுவை மரணத்தோடு என் வாழ்க்கை முடிய போகிறது. நான் உயிர் தெழுந்து என் பிதாவின் இடத்தில் நான் போக போகிறேன். நான் எதுவரைக்கும் உங்களோடு கூட, சொல்லுங்க சத்தமா, நான் எதுவரைக்கும் உங்களோடு கூட இருப்பேன். நான் என் பிதாவின் இடத்தில் போக போகிறேன். ஆனால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நான் என்ன செய்யணும் நினைக்கிறியோ அதை யார் செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, நீ செய்யணும். விளங்குதா உங்களுக்கு? ஏன் ஆண்டவர் படகில் எழும்பி சீசர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டு கடிந்து கொள்ள காரணம் என்ன? அல்லேலூயா. நீ என்ன எழுப்பி காற்றையும் கடலையும் அடக்க, இல்லாவிட்டால் இறையாதுன்னு சொல்ல, இல்லை எங்களை காப்பாற்றும், அவர் இதை செய்ய போறான்னு தெரியாது, எங்களை காப்பாற்றும் என்று என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாயே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயாவா. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும், ஆமென், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளில் தானும் இதை பார்க்கிலும். அப்போ நான் எழும்பி காற்றை அடக்குவேன் நினைச்சேன்னா அதை நீ செய்யுங்கிற. சிலருக்கு விளங்கல, சிலருக்கு விளங்கி இருக்குது, சிலருக்கு விளங்கவே இல்லை. இப்போ என்ன சொல்ல வர்றார்? என்ன சொல்ல வருகிறார்? நான் எதுவரைக்கும் உங்களோடு பொறுமையா இருப்பேன், எதுவரைக்கும் உங்க கூட இருப்பேன். அல்லேலூயா. நான் என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறாயோ அதை நீ என்ன பண்ணு, செய். என்னை விசுவாசிக்கிறவன் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால் அது அப்படியே நான் சொன்னாதான் நடக்கும் நினைக்காத. எங்க பேசினார் இத? எருசலேமுக்கு போகும்போது அவருக்கு பசி உண்டாயிற்று. ஒரு காட்டத்தி மரத்தை கண்டு அதில் ஏதாவது கிடைக்குமானி போனார். அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இனி ஒருவன் உன்னிடத்தில் கனி புசியாது இருப்பானாக என்று சொன்னார். மறுநாள் காலையில் வரும்போது அந்த மரம் வேரோடு கூட பட்டு போயிற்று. அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரை நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று சொல்லுகிறார். அந்த இடத்துல ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார், என்னை நான் மட்டுமல்லப்பா நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த மலையை பார்த்து சொன்னாலும் நடக்கும்னு சொல்றார். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு விளங்குது? அந்த வாலிப மகன் ஸ்தோத்திரம் பிசாசு பிடித்த இடத்துல சீசர்களை பார்த்து என்ன சொன்னார்? விசுவாசம் இல்லாத சந்ததியை எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட, அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? நான் வந்து துரத்தணும் நினைக்கிற அதிகாரத்தையும் வல்லமையும் நான் உனக்கு தந்திருக்கிறேன், உனக்குள்ள நான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அன்றைக்கு இயேசுவின் நாமம் அவர்களுக்குள்ள இருந்தது. நீ என்ன பண்ணியிருக்கணும்? துரத்தி இருக்கணும். அல்லேலூயாவா. நீ துரத்தி இருக்கணும். இன்னைக்கு சில விசுவாசிகள் நம்ம என்ன நினைக்கிறோம்? இதை கூட்டிட்டு போவோம், சர்ச்சைக்கு கொண்டு போவோம், பாஸ்டர்ட்ட கொண்டு போவோம், நான் கர்த்தர் என்ன சொல்லுவாரு அதை நீ செய்யணுங்கிற. ஆமா தானே? அல்லேலூயா. அதை நீ செய்யணும், நீ அதை துரத்தி இருக்கணும். மார்க் 16:17 வாசிங்க. மார்க் 16:17. ஸ்தோத்திரம். சீக்கிரமா வாசிங்களேன். மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என் நாமத்தினால, சொல்லுங்க, பிசாசுகளை, சத்தமா சொல்லுங்க, பிசாசுகளை துரத்துவார்கள். அப்ப நான் சொல்றேன், நீங்க பிசாசை துரத்துறதுக்கு ஏன் ஆண்டவரை எதிர்பார்க்கிறீங்கன்னு கேட்கிறார். எத்தனை பேர் விளங்குது? அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு காரியங்களுக்கும் எதை எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
நீங்கள் நல்லா சொல்கிறத விளங்கிடுங்க. நீங்கள் ஆண்டவரோடு வாழ்வதற்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரோடு இருப்பதற்கு ஜெபம் பண்ணுங்க. தேவ பிரசன்னம் உங்களோடு கூட இருக்க ஜெபம் பண்ணுங்க. பாவம் இல்லாமல் வாழ்கிறதற்கு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசமுள்ள வாழ்க்கை வாழ ஜெபம் பண்ணுங்க. வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணும்போது, பிசாசுகளுக்காக ஜெபம் பண்ணும்போது அதிகாரத்தோடு நீங்கள் கட்டளையிடுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணும்போது, பிசாசுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை பார்த்து கெஞ்சாதீங்க. அப்படி கெஞ்சினீங்கன்னா இதே வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படும். விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் கூட இருப்பேன்னு கர்த்தர் கேட்பார். அல்லேலூயாவா. ஆண்டவரை நோக்கி ஒருபோதும் கெஞ்சாதீங்க. ஆண்டவரோடு வாழ்வதற்கு பிரயாசப்படுங்க. பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படுங்க. கர்த்தருக்குள்ள இருங்க. ஆனால் பேய்களை துரத்தும் போதோ, வியாதிகளுக்காக ஜெபம் பண்ணும்போது நான் சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில் போ என்று நான் சொல்லுகிறேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் யாருக்கு தந்திருக்கிறாரா? அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார். நீ ஏன் என்னை சார்ந்து கொண்டே இருக்கிறாய்? நான் எவ்வளவு காலம் உன் கூட இருக்க போகிறேன்? நான் எங்கே போயிடுவேன்? பரலோகத்துக்கு போயிடுவேன். ஆனால் என் நாமத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். அல்லேலூயாவா. இதை ஒரே ஒரு சின்ன சத்தியத்தை மட்டும் சொல்லிடுறேன். பிசாசுகளை என்ன பண்ணுங்க? துரத்துங்க. அநேக நேரங்களில் நாம் கட்டுகிறோம். நான் சொல்லுகிறேன், பெரும்பாலும் வேத வசனம் சொல்லுகிறதை சார்ந்து கொள்ளுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் கவனிக்கணும். அதை கட்டுகிறதை விட அதை துரத்துங்க. நிறைய இடத்துல பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஒரே ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் முதல் வசனம் 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், நல்ல கவனிங்க, அசுத்த ஆவிகளை துரத்தவும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார். 9ஆம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் 9:16-33. மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி, சொல்லுங்க, வார்த்தையினாலே துரத்தினார். என்ன பண்ணாராம்? பிசாசு துரத்தினார். நிறைய வசனம் இருக்குது. அவரை துரத்தினார். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிற ஒரு அதிகாரம் என்ன என்றால் பிசாசுகளை துரத்துங்கள். அல்லேலூயாவா. நம்ம ஏன் சில நேரங்களில் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் பிசாசை கட்டுகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய ஊழியக்காரங்க சில நேரங்களில் அதை பயன்படுத்துகிறாங்க. அது நிறைய ஊழியக்காரங்கள் என்பதை விட வசனத்தின்படி செய்யணும்னு நினைக்கிறவங்க பண்ணுறதில்ல. சில கொஞ்சம் பெரிய பெரிய கூட்டம் போடுகிற ஆட்கள் அந்த வார்த்தையை அது கொஞ்சம் மேன்மையாக இருக்கிறது என்று சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் நீங்கள் அதை பாருங்கள், அந்த வார்த்தையை பாருங்களேன். உங்கள் வீட்டில் ஒரு திருட வாரான்னு வச்சுக்கிடுங்க. ஏன்னா வேதம் பிசாச திருடன் தான் சொல்லுது. திருட வாரான். அந்த திருடனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் அவனை கட்டி போடுறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். இயற்கையின்படி பாருங்கள், கட்டி போடுறீங்க அப்படின்னா அவன் காலமாக உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். விளங்குதா உங்களுக்கு? காலமாக எங்கே தான் இருப்பான்? ஒருவேளை அவன் என்ன எதையும் திருடாமல் வேணா இருக்கலாம், ஆனால் உள்ளே தான் இருப்பான். இருளுக்கு பிசாசு அது உள்ளே தான், அது நாறிக்கிட்டே அது உள்ளே தான் இருக்கும். ஆனால் அதே பிசாசை நீங்கள் துரத்துங்க, அதை துரத்திங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே விக்கிரக ஆராதனை இருக்குது, அந்த பிசாசை கட்டுறீங்க, ரைட்டு, உங்கள் வார்த்தையின்படியே வச்சுக்கிடுவோம், கட்டுறீங்க, அது உள்ளே தானே இருக்கும். நீங்கள் ஒரு கயிறு வச்சு கட்டி போட்டிங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அது உள்ளே தானே இருக்கும். ஆனால் துரத்துங்க. வேதம் அப்படி தானே சொல்லுது. இப்போ இயேசுவானவர் எங்கேயாவது ஒரு இடத்துல பிசாசை கட்டினார் என்றோ, சீசர்கள் பிசாசை கட்டினார் என்றோ ஆதாரமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு வசனம், பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, அதை நான் உங்களுக்கு என்னைக்கா ஒரு நாளுக்கு முழு விளக்கத்தை சொல்கிறேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இல்லையாவா? ஏன்னா ஏன் சம்மந்தம் இல்லைன்னா, ஒன்று இயேசு பண்ணியிருக்கணும், இல்லைன்னா சீசர்கள் பண்ணியிருக்கணும், இல்லை நிருபத்தில் எழுதியிருக்கணும். இந்த மூன்றிலுமே நமக்கு என்ன இல்லை? ஆதாரம் இல்லை. பிசாசுகளை துரத்துங்கள். அல்லேலூயாவா. துரத்துங்க. இன்னும் சில ஆட்களை பார்த்தீங்கன்னா, இவங்க கையில் தான் அந்த திறவுகோல்லாம் கையில் வச்சிருக்கிற மாதிரி, பாதாளத்தின் திறவுகோலை வச்சிருக்கிற மாதிரி, ஆண்டவரை பாதாளத்துக்குள் இப்பொழுது நாங்கள் அவங்களை அடைக்கிறோம். 6000 பிசாசையே அடைக்கலையே. எவ்வளவு அது எண்ணிக்கையில் எவ்வளோ அதிகம் பாருங்க. 6000 பேயை பிடிச்சி உள்ள அடைச்சி போட்டிருக்கலாமே. ஸ்தோத்திரம்.
பிசாசு ரொம்ப அழகா சொன்னான் தேவனுடைய சித்தத்தை. காலம் வருவதற்கு முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர். எது காலம்? நியாயத்தீர்ப்பின் காலம் என்று அவனுக்கு ஒன்று வச்சிருக்கிறார். அந்த நியாயத்தீர்ப்பின் காலம் வரைக்கும் அவனை என்ன பண்றது இல்லை, கர்த்தர் இந்த உலகத்தில் நியாயம் தீர்க்கிறதுல விட்டு வச்சிருக்கிறார். ஏன்னா சாத்தானை கூட, பெரிய பிசாசை கூட என்ன பண்ணலை, இன்னும் நியாயத்திருக்கல, அவனே கட்டி போடல. அவன் இந்த உலகத்துக்கு கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறான். எப்போ கர்த்தர் அவனை கட்ட போகிறாரா? வேதம் சொல்லுகிறது 1000 வருட அரசாட்சி, பூமியில் 1000 வருட அரசாட்சி நடக்கும்போது அவனை ஒரு பெரிய சங்கிலிகளால் அவனை கட்டி பாதாளத்தில் அவனை ஒரு தூதன் என்ன பண்ணுகிறான், தள்ளி போடுகிறான். 1000 வருடம் தான். அது வரைக்கும் இந்த பூமியில தான் இருப்பான். ஆண்டவர் அவனே ஒன்றும் செய்யலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நியாயத்தீர்ப்பின் காலம் என்று ஒன்று வச்சிருக்கிறார், அது வரைக்கும் விட்டுருக்கிறார். ஆமென். ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்ணணும், அவனை துரத்துங்க. அல்லேலூயாவா. இந்த இடத்த காலி பண்ணிட்டு போ. இன்னொரு வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு மனிதனிடத்திலிருந்து துரத்தப்பட்ட ஆவி வனாந்தரம் எங்கிலும் அலைந்து இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கான். அப்போ துரத்தப்படுகிறான். சரிங்களா? அப்போ துரத்துங்க. இங்கேருந்து துரத்துக்கு ஆந்திரா போட்டோம், ஆந்திராவில் இருக்கிறவங்க துரத்துனா பம்பாய்க்கு போட்டோம், அங்கேருந்து துரத்துனா கொல்கத்தாவுக்கு போட்டோம். இளைப்பாறுதல் இல்லாமல் நியாயத்தீர்ப்பு வரைக்கும் அலையட்டும். துரத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் அவனை துரத்துகிறேன். ஆமென் சொல்லுங்க. கல்லிடை குறிச்சி எல்லை எங்கிலும் இராதபடி உன்னை நாங்கள் துரத்துகிறோம். சரி விடுங்க. அல்லேலூயாவா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ என்னை எதிர்பார்க்காத, நான் உனக்குள்ள இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர், நான் உனக்குள் இருக்கிறேன். என் நாமத்தினால நீங்கள் அதை என்ன செய்யுங்க, துரத்துங்க. நான் எது வரைக்கும் உங்க கூட இருப்பேன். இதைத்தான் சமுத்திரத்திலையும் சொல்றார். இப்போ உங்களுக்கு வழங்குதா? சமுத்திரத்தில் சொல்றார். ஆண்டவர் எழும்பின உடனே சீசர்களை கடிந்து கொள்கிறார். அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள்? அதனுடைய அர்த்தம் என்ன? நான் எழும்பி காற்றையும் கடலையும் அடக்க நீ விரும்பினா அதை நீயே செய்யுங்கிற. நீ காற்றோடு பேசு, அது உனக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயாவா. நான் பேசினால் கீழ்ப்படியும் என்று எதை நினைக்கிறாயோ அதை நீ பேசு. அந்த அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். சரி, அப்போ ஒன்று இயற்கையினுடைய பெரிய அழிவு இல்லைனால் பெருசு நினைக்கிறது காற்று. ரெண்டு வெள்ளம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சத்துரு எப்படி வரானா? எல்லாம் சதமக்கள் எப்படி வருவான்? இயற்கையினுடைய மகா பெரியது 3ன்னு சொன்னேன். ஒன்று காற்று, யோபுவின் குடும்பத்தின் மேல பெரும் காற்றாய் வருகிறவன் அவன். 2 வெள்ளம். யார் வரா? வெள்ளம் போல். அப்போ இது எதற்கு அடையாளம்? வெள்ளம் போல வருகிறான். அல்லேலூயா. வெள்ளத்துக்கு எதிராக, வெள்ளத்தை எதிர்த்து நிற்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? காட்டாற்று வெள்ளம் வாரி கொண்டு போகும். அணைகள் எல்லாம் உடைத்து தள்ளும் பாருங்க. பாலங்கள் எல்லாம் உடைச்சு தள்ளிட்டு போயிடும். வெள்ளத்தை நீங்க சில டேம்ல எல்லாம் தண்ணி நிறையும் போது எதிர்பாராத விதமாக மழை பெய்து பெரிய அளவில் தண்ணி வந்துடும். இரவோடு இரவாக திறந்துருவாங்க. ஏன்னா அறிவிப்பு கொடுக்க முடியாது. மக்களுக்கு அறிவிப்பு கொடுத்து அந்த நதி ஓரங்கள் இருக்கிற மக்களெல்லாம் காலி பண்ண முடியாது பாருங்க. வேற வழியே கிடையாது. நைட்டோட நைட்டை திறந்துருவாங்க. எல்லாம் டேம் உடஞ்சிரும். திறந்துருவாங்க. திறந்தா அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இந்த பெரிய வாய்க்கால், பெரிய அந்த ஆறு ஓடுகிற இருக்கும், அந்த காவேரி ஆறுலாம் ஓடுகிற இடம் இருக்கும். ஏன்னா நாங்கள் மேட்டூர் டேமில் பல வருஷம் இருந்திருக்கோம் பாருங்க. 2 பக்கம் வீடுகள் இருக்கும். அறிவிப்பு கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டில். நாள் இருந்தால் டேம் வந்து தண்ணி கூடிக்கிட்டே வருது, வேறு வழி கிடையாது, திறக்கணும். ஆனால் சில நேரங்களில் இரவோடு இரவாய் அந்த லெவலை தாண்டிடும். திறந்துருவாங்க. திறந்தா 2 பக்கத்தில் இருக்கிற வீடுகளெல்லாம் அடிச்சுட்டு போகும் பாருங்க. அல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல் வருகிறான். ஆமென். ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் பெரியவர்ப்பா. வெள்ளம் போல் வருகிற சத்துரு வாரிக்கொண்டு போகிற, எவனை வாரிக்கொண்டு போகணும்னு வருகிறானோ அந்த வெள்ளம் போல் வருகிற சாத்தானை விட நான் பெரியவர். நான் உங்களோட கூட இருக்கிறவர் பெரியவர். ஸ்தோத்திரம். இது ஆவிக்குரிய வார்த்தையை சொல்லுது. நான் உலக பிரகாரமான வெள்ளத்தோடு பைபிள் ஒப்பிட்டு சொல்லுகிறது. நான் ஆவிக்குரிய காரியங்களை சொல்லுது. பிரச்சனைகள், போராட்டங்கள்,
வெள்ளம் எப்படி வாரிக்கொண்டு போகிறதோ அது போலவே யோபுவின் குடும்பத்தில் உள்ள எல்லாவற்றையும் என்ன செய்தான்? வாரிக்கொண்டு போனாங்க இல்லையா? அதே போல சில நேரங்களில் பிசாசு வருகிறான். ஆனாலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். வாசிக்கலாம் பாருங்க. ஸ்தோத்திரம். இதுக்கு நான் இன்னும் ஆதாரம் சேர்க்கிறேன். இந்த வேத வசனங்களோடு சேர்த்து நான் உங்களுக்கு இன்னும் ஆதாரம் சேர்த்து சில வார்த்தைகளை சொல்றேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்தல் 12:15. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படி பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. ரொம்ப தெளிவா இருக்கு. வெள்ளத்தை யார் கொண்டு வரா? சர்ப்பத்தினுடைய வாயிலிருந்து அந்த ஸ்திரீயை வாரிக்கொண்டு போகும்படி, அந்த வெள்ளம் அடித்து கொண்டு போகும்படி சர்ப்பமானதன் வாயிலிருந்து வெள்ளத்தை ஊற்றினது. நான் சொல்றேன், சில நேரங்களில் பிசாசானவன் நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமா அப்படிதான் பண்றான். சர்ப்பம் தன் வாயிலிருந்து வெள்ளத்தை ஊற்றுகிறது. குடும்பத்தில் இருக்கிற எல்லா நிம்மதியையும். அல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அல்லேலூயா. நீ பிசாசுக்கு இடம் கொடுப்பாயானால் அவன் குடும்பத்திற்குள்ள அவன் நுழைந்து ஸ்தோத்திரம் இருக்கிற எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் வாரி கொண்டு போகிறதற்கு அவன் வெள்ளத்தை தன் வாயிலிருந்து ஊற்றுகிறான் என்பதை கவனிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சத்துரு வெள்ளம் போல் வருகிறார். குடும்பத்தில் உள்ள எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போகிறதற்கு சில நேரங்களில் சில குடும்பங்கள் இருக்கிற ஜீவன்களை எல்லாம் அது வாரிக்கொண்டு போகும். நீ அவனுக்கு இடம் கொடுப்பாயானால் வீட்டுக்குள்ள எப்பொழுது பார்த்தாலும் சினிமா, வீட்டுக்குள் எப்பொழுது பார்த்தாலும் நாடகம், வீட்டுக்குள் எப்பொழுது பார்த்தாலும் அருவருப்பான காரியம், வீட்டுக்குள் எப்பொழுது பார்த்தாலும் சண்டைகள், எப்பொழுது வீட்டுக்குள்ள பார்த்தா தேவனுக்கு விரோதமான காரியங்கள், எப்பொழுது மொபைல்ல பார்க்கிற அருவருப்பான காரியங்கள், பிசாசுக்கு நீ இடம் கொடுக்கிறபடினால அவன் சர்ப்பமாய் உன் வீட்டுக்குள்ளே உலாவுகிறவனாய் இருக்கிறான். அவன் தன் வாயிலிருந்து வெள்ளத்தை ஊற்றுகிறான், அவனை வாரி கொண்டு போகும்படி. அல்லேலூயாவா. இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஸ்திரீயானவள் வேறொரு சம்பவத்தை சொன்னாலும், ஆனால் ஸ்திரீயானவள் என்று சொல்லும்போது சபை என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சபை ஸ்திரீக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது, மணவாட்டி என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், பிசாசானவன் உனக்கு விரோதமாய் வெள்ளத்தை ஊற்றுகிறான். அல்லேலூயா. அப்படி வெள்ளங்கள் வரும்போது நான் சொல்லுகிறேன், உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், சோர்ந்து போகாதே. அந்த வெள்ளத்தையும் கடந்து போகிறதற்கு கர்த்தரால் கூடும். அந்த வெள்ளத்தையும் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு தேவனால் கூடும். யோர்தான் நதி கரை புரண்டு வரும்போது அங்கே ஆசாருடைய கால்கள், உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாருடைய கால்கள் யோர்தான் நதியில் பட்ட மாத்திரத்தில் அங்கிருந்து கரை புரண்டு வந்த வெள்ளம் அங்கே நின்றது. ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஏனென்றால் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். பிசாசு தன் வாயிலிருந்து வெள்ளம் போல் ஊற்றலாம், அந்த வெள்ளத்தையும் நிறுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வாசிக்கலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 43:2 வாசிக்கலாம். கவனிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அந்த தண்ணீர்களெல்லாம் சேர்ந்து ஆறுகளாய் உன்மேல் புரண்டு வரும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஆறுகள் எல்லாம் எப்படி வருகிறதா? கரை புரண்டு வரும். தன்னிடத்தில் அகப்படுகிற எல்லாவற்றையும் மாறிக்கொண்டு போகும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடக்கும் போதே நான் உன் கூட இருக்கிறேன். நீ ஆறுகளை ஸ்தோத்திரம் நீ கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அல்லேலூயா. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சத்துரு வெள்ளம் போல் வரலாம், ஆனால் என் தேவன் எனக்கு பெரியவர். அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் பயப்படுவதில்லை. ஓ, புயல் காற்றை கண்டு நான் பயப்படுவதில்லை. பெரு வெள்ளத்தை கண்டும் நான் பயப்படுவதில்லை. கரை புரண்டு வருகிற பெரு வெள்ளமானாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னவர் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் ஆவியானவராய் எனக்குள் இருக்கிறார். அவருடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது. அவருடைய நாமம் எனக்குள் இருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், இந்த குடும்பங்களுக்கு விரோதமாய் புயல் காற்று வீசாதே, அமைதலாயிரு.
என்று கட்டளையிடுகிறேன். இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிறேன். பொங்கி எழும்புகிற கடலை பார்த்து அமைதலாயிரு என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. வெள்ளங்கள் புரளுவதில்லை. காரணம், வெள்ளங்களை விட உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் தோளின் மேல் நான் இருக்கிறேன். அவர் ஆறுகளை கடந்து போவார். அமதன ஸ்தோத்திரம். அவர் நடந்தார்னா கரண்டை அளவுக்கு கூட தண்ணி எவ்வளவு பெரிய வெள்ளமானாலும் இருக்காது. கடல் சமுத்திரத்தின் தண்ணீர் அவருடைய கரண்டை காலளவு கூட இருக்காது. நான் அவர் தோளின் மேல் இருக்கிறேன். என் தேவன் அதை கடந்து போக எனக்கு உதவி செய்வார். அவர் பெரியவர். பயப்படாதே. இதை கேட்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், வெள்ளத்தை கண்டு பயப்படாதே, பெருவெள்ளத்தை கண்டு பயப்படாதிருங்கள். அவர் பெரியவராய் உங்களுக்குள் இருக்கிறார். எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தால் நீங்கள் கடந்து போவீர்கள். அல்லேலூயா. இந்த யோர்தானை கடந்தால் மகனே மகளே, பாலும் தேடும் ஓடுகிற கானான் இருக்கிறது. இந்த வெள்ளத்தை கடந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு போவார். இதை கடந்து போகிறதற்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம். இதற்கு சில நேரங்களில் உபவாசம் பண்ண வேண்டியது இருக்கும், ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கும், காத்திருக்க வேண்டியது இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை கடந்த உடனே உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசம் ஆயத்தமாய் இருக்கிறது. நீ பெருவெள்ளத்தை கடக்கிறதுக்கு தேவன் உதவி செய்வார். பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். மூன்றாவது அக்கினி, நெருப்பு. ஸ்தோத்திரம். பயங்கரமான பிரச்சனை பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் இந்த 3 காரியங்களுக்கும் நல்ல கவனிங்க. இது உலகத்தார் சொல்லுகிறது இயற்கையின் பேரழிவு. இயற்கையில் ரொம்ப பெருசு. ஆனால் இந்த 3ஐயும் பிசாசு தன் கையில் எடுக்கிறான். ஆமென். பெருங்காற்றையும் கையில் எடுக்கிறான், வெள்ளத்தையும் கையில் எடுக்கிறான், நெருப்பையும் கையில் எடுக்கிறான். வாசிக்கலாமா? 13 அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக, எது? அந்த வலு சர்ப்பம், அந்த பிசாசானவன் என்ன பண்றான் பாருங்க. மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தன. ஆமென். பிசாசு வானத்திலிருந்து என்ன பண்றானா? அக்கினியை இறங்க பண்ணுகிறான். யோபுனுடைய ஐஸ்வர்யங்கள், ஆடு மாடுகள், எல்லா மிருக ஜீவன்கள் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. வானத்திலிருந்து அக்கினி விழுந்து அவைகளெல்லாம் பட்சித்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நல்லா கவனிங்க. இவன் இந்த அக்கினி என்பது ஸ்தோத்திரம், இது சுத்திகரிப்பின் அக்கினி அல்ல, சுட்டரிக்கிற அக்கினியா இருக்குது. ஐஸ்வர்யங்களை எல்லாம் அழித்து போடுகிற அக்கினியா இருக்கிறது. குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம், சமாதானங்களை எல்லாம் சுட்டரித்து போடுகிற நெருப்பாக ஜனங்கள் மேல் இறங்கி வருகிறது. பிசாசானவன் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுகிறான். நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பங்கள் மேலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேலே சத்துருவானவன் நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் சுட்டரித்து போட நினைக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவைகளை கொண்டு மக்களை என்ன செய்கிறான்? பயமுறுத்த விரும்புகிறான். நீங்கள் தானியேல் புத்தகத்தை வாசிங்கன்னா ஒரு பெரிய சிலையை உண்டு பண்ணுகிறான். அவன் இப்படி தான் பெரிய ஆளாக காமிக்கிறான் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் இப்படி ஏதாவது பெரிய பெரிய சிலையை வைத்து தன்னை ஒரு பெரிய ஆளாக காண்பிக்கிறான். ஆனால் ஆண்டவர் சிலைகளில் பெரியவராக அல்ல, கிரியைகளில் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயாவா. சிலைகளில் பெரியவராக அல்ல, அவர் கிரியைகளில், அவர் செய்கிற கிரியைகளை வந்து பாருங்கள். அவர் கிரியைகளில் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார், அவர் செய்கையில் பெரியவராக இருக்கிறார். ஆனால் இவன் உருவத்தில் பெரிய ஆளா, பெரிய பெரிய கல்லை நாட்டி வைத்து பெரியவன் காமிக்கிறான் உலகத்தில். பாருங்க, 100 அடி இருக்குது, 150 அடி இருக்குது, 200 அடி இருக்குது. பாருப்பா, ஐயோ இவ்வளோ பெருசு. நீ அப்படிதான் நேபுகாத் நேச்சார் பண்ணான். எவ்வளோ உயரம்? 60 முழம் உயரம், 90 அடிங்க. 90 அடி, 90 அடி உயரத்தில் அந்த காலத்திலே பெரிய சிலை உண்டு பண்ணியிருக்கிறான். எல்லாரும் விழுந்து என்ன செய்யணும்? வணங்கணும்னு நினைக்கிறான். அதை தான் பிசாசு பாருங்க. நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் எவ்வளோ பெரிய ஆளு, எல்லாரும் எனக்கு முன்னால் என்ன செய்யணும்? விழுந்து வணங்கணும். இயேசுநாதரையே வணங்க சொன்னாங்க. உங்களை என்னை விடுவானா? தேவகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார். அவரே பிசாசு என்ன பண்றான்? என்னை விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு சொல்றதுக்கு உனக்கு அந்த தைரியம் எங்கடா இருந்து வந்தது அப்படின்னு நமக்கு தோணும். தேவனையே பார்த்து என்னை விழுந்து வணங்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்தது? ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம சொல்றோம் பாருங்க, இயேசுவின் நாமத்தில் உன்னை சுட்டரிக்கிறோம். சும்மா தேவையில்லாத வார்த்தை அது.
அன்னைக்கு அவனை எரிச்சு போட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா அவ்வளோ அவன் அந்த வசனத்தை உண்மையில ஆவியில வாசிக்கும் போது நமக்கு அவ்வளோ கொடுமையா தெரியும். பரிசுத்த தேவனுக்கு முன்னால நிற்க தகுதியே இல்லாத ஒரு பேய், அவருடைய முகத்தை எட்டி பார்க்க தகுதியே இல்லாத ஒரு பிசாசு சொல்றான், நீ என்னை விழுந்து பணிந்து கொண்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எவ்வளவு கொடூரமான ஒரு வார்த்தை தெரியுமா? ஏன் அதை அவர் சகித்தார், ஏன் அதை அவர் அங்கீகரித்தார்? அவன் சொல்லும் போது ஆண்டவர் எதற்காக அதை பொறுத்து கொண்டார்? ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் பாவம் செய்து நான் கொடுத்த எல்லா நன்மைகளையும் உன்னிடத்தில் அவர்கள் இழந்து போனார்கள். அவர்கள் இழந்து போறதை நான் மீட்டு கொள்ள வேண்டுமானால் நான் சிலுவையில் மரிக்கணும். அதற்காக நான் தாங்கிக் கொள்கிறேன், சகித்துக் கொள்கிறேன், பொறுத்து கொள்கிறேன். சாத்தான் சொல்லுகிறான், என்னிடம் விழுந்து வணங்கினால் இவைகளை நான் உமக்கு தருகிறேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் ஒப்பு கொடுத்தா? ஆதாம். தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷன் ஒப்பு கொடுத்ததுனால அவர் பொறுமையாய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ செய்கிற பாவத்தின் நிமித்தம், இன்றைக்கும் நீ செய்கிறத அக்கிரமத்தின் நிமித்தம் பிசாசு போய் ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுகிறான், இவன் பாவம் செய்துட்டான், இவன் அக்கிரமம் செய்திருக்கிறான், துன்மார்க்கமாக வாழ்ந்திருக்கிறான், அவனை நியாயம் தீரும், அவனை தூக்கி அக்னி கடலில் போடும், அவனை கொலை செய்யும், நியாயம் தீர்க்க நினைக்கிறான். வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் நம்மேல் குற்றம் சாட்டுகிறவன் என்று பைபிள் சொல்லுது. ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருக்கு முன்னால் போய் நின்று சொல்கிறான் பாருங்க. அப்போ அதே காரியத்தை தான் இன்னைக்கும் நம்மிடத்தில் சொல்கிறான். இவ்வளோ பெரிய சிலையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறோம், அவ்வளோ பேரும் விழுந்து என்ன செய்யுங்க, வணங்குங்கள். வணங்காவிட்டால், நீ அங்கே தான் கவனிக்கணும், நீ வணங்காவிட்டால் எங்கே போட்டுருவேன்? எரிகிற. அது என்ன ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறான். 7 மடங்கு சூடாக்கி அதிலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறான். உண்மைதான், உலக பிரகாரம் அது மகா பெரியது தான். ஆமாம் தானே? உலக பிரகாரம் பயங்கர காற்று, அதுக்கு முன்னால் நிற்க முடியாது. ஆனால் தேவனுக்கு முன்னால் இவைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை. வெள்ளம் உலக பிரகாரம் பயங்கரமானது தான், ஆனால் தேவனுக்கு முன்னால் இவைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் பெரியவர். 3 அக்கினி. நீ என்னை வணங்காவிட்டால் இந்த நெருப்பில் போட்டுருவேங்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகள் சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயாவா. இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவே உமது கைக்கும் அவர் எங்களை தப்புவிப்பார். அல்லேலூயா. அவர் பெரியவர். இவைகளை பார்க்கலுமே ஆண்டவர் பெரியவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் அக்கினி சூளைக்குள்ள தூக்கி போடப்பட்ட பிறகு உள்ளே அவரை உலாவி வருகிறார்கள். அக்கினி சூளைக்குள்ள தூக்கி போட்டாங்க. நீங்க இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா பிள்ளைகளை? தொடர்ந்து பைபிள் படிக்கிறீங்களா? பைபிள் படிக்கிறீங்களா? கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா இப்ப நான் சொன்ன சம்பவங்கள்லாம் தானியல்ல இருக்கிறது. அப்போ தூக்கி உள்ள போட்ட உடனே அவர்கள் விடுதலையாக என்ன செய்றாங்க? உள்ளே அந்த அக்கினி சூளைக்குள்ள உலாவி வருகிறார்கள். நெருப்பு பயங்கரமாக எரிகிறது. தூக்கி கொண்டு போனவர்கள் செத்து போனாங்க. 3 பேரையும் ஒன்றை கட்டி கொண்டு தூக்கி போட ராணுவ வீரர்கள் கொண்டு போறாங்க. கொண்டு போனவங்க என்ன செய்தாங்களா? செத்து போனார்கள். அவ்வளவு கொடூரமாக இருக்கிறது அக்கினியுடைய வேகம். ஆனால் இந்த 3 பேரும் உள்ள என்ன செய்றாங்க? விடுதலையாய் அப்படியே உலாவிட்டு வர்றாங்களா? அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. உலாவிட்டு வர்றாங்க. ராஜா கண்களை ஆண்டவர் திறந்தார். நேபுகாத்நேச்சாருடைய கண்களை ஆண்டவர் திறந்தார் பாருங்க. மற்ற யாருடைய கண்களுக்கு தெரியல. நேபுகாத்நேச்சார் அக்கினி சூளை எட்டி பார்க்கிறான். ஏன் பார்க்கிறான்? உயிரோட இருக்கிறாங்கன்னு விசுவாசத்தில் பார்க்கிறானா? இல்ல, என் சிலையை வணங்காதவர்கள் துடித்து சாகிறதை பார்க்கணும்னு பார்க்கிறான். யோனா மாதிரி பார்க்கிறான் பாருங்க. அவர்கள் உலாவி வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. அவன் சொல்லுகிறான், எத்தனை பேரை போட்டீர்கள்? அல்லேலூயாவா. ராஜாவே 3 பேரை போட்டோம். ராஜா சொல்லுகிறான், எப்ப 4 பேர் உள்ள என்ன செய்றாங்க? 4 பேர் உலாவி வருகிறார்கள். அந்த 4வது ஆள் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறார், தேவகுமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் பெரியவர், அக்கினியிலும் பெரியவர். நீங்களும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவன் எவ்வளவு பெரிய அக்கினியை கொண்டு வந்தாலும், சோதனை என்கிற அக்கினியை கொண்டு வந்து புடமிட்டாலும், அக்கினிக்குள் தூக்கி போடப்பட்டாலும், நான் சொல்லுகிறேன், அதிலிருந்து தப்புவிக்க வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். அதிலிருந்து என்னை காப்பாற்ற வல்லமை உள்ள கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தான் நேபுகாத் நேச்சார் சொல்றான், அந்த அக்கினி சூளையின் அருகாமையில் வந்து சொல்லுகிறான், நேபுகாத் நேச்சார் என்ன ஸ்தோத்திரம் சொல்லுகிற சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ என்றதான தேவனுடைய தாசர்களே வெளியே வாருங்கள். வெளியே எத்தனை பேர் வந்தாங்க? 4 பேரா 3 பேரா? ஏன் 3 பேர் வந்தாங்க? இன்னொரு ஆள் இங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இன்னும் எத்தனையோ நேபுகாத் நேச்சார் எழும்புவார்கள், எத்தனையோ வல்லரசுகள் எழும்பும், கொடிய ஆட்கள் எழும்புவார்கள். அவர்கள் என் பிள்ளைகளை அக்கினிக்குள் தூக்கி போடுவார்கள். அவர்களை காப்பாற்றும்படி நான் இன்னும் அக்கினிக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. என் தேவன் அக்கினிக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்னும் விழப்போகிற பிள்ளைகளை காப்பாற்றுகிறவராய், இன்னும் விழப்போகிற மக்களை விடுவிக்கிறவராய் அவர் அக்கினிக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஓடி போய் பார்க்கிறாங்க. ஏன்னா கொடிய நெருப்புகளது வெளியே வந்திருக்கிறாங்க. பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, ஒரு முடி கூட என்ன செய்யலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் தலையில் உள்ள முடி வரைக்கும் கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறார் பைபிள் சொல்லுது. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட உன் தலையிலிருந்து விழுவதில்லை. நம்மை காக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பெரியவர். அல்லேலூயாவா. உன் தலையில் இருக்கிற முடிய வரைக்கும் கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறார். ஒரு ரோமத்தை அந்த அக்கினியால் என்ன செய்ய முடியல. அப்ப நான் சொல்றேன், இந்த முடியின் மேல கூட ஆண்டவருடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்கிறது. அக்கினியால் கூட அதை என்ன செய்ய முடியல, அதை சேதப்படுத்த முடியல. உன் முடியை கூட பிசாசால சேதப்படுத்த முடியாது. அவன் சொல்லுங்க சத்தமா, என் முடிய கூட பிசாசால என்ன பண்ண முடியாதான்? சேதப்படுத்த முடியாது. என் பிள்ளைகளை சேதப்படுத்துவியா? என் குடும்பத்தை சேதப்படுத்துவியா? எனக்கு உண்டானதை சேதப்படுத்துவியா? நான் சொல்லுகிறேன், அன்றைக்கு யோபுவின் காலம் வேற, இன்றைக்கு ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்ட காலம். அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ளே இருக்கிறோம். அவருடைய நாமத்துக்குள் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருக்கிறான். இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. சத்துரு என்னை தொடுவதில்லை. நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளையே, அவன் அக்கினியை காட்டிலும், அவன் ஜுவாலித்து எரிகிற அக்கினி ஜுவாலை காட்டிலும் உனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அது பெரும் காற்றா இருக்கட்டும், பெருவெள்ளமா இருக்கட்டும், கடுமையான அக்கினியா இருக்கட்டும், அதை விட கர்த்தர் பெரியவராய் உனக்குள் இருக்கிறார். இதோ நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். எழுப்பி நிற்போம். என் ஆண்டவர் பெரியவர், என் தேவன் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். பெரும் காற்று வீசினாலும், பெரு வெள்ளம் மோதி அடித்தாலும் என் தேவன் என்னை பாதுகாப்பார். என் தேவன் என்னை பாதுகாப்பார். பெரு வெள்ளம் மோதி அடிக்கையில் என் தேவன் என்னை பாதுகாக்கிறவர். ஸ்தோத்திரம். பிசாசானவன் ஸ்திரீக்கு விரோதமாய் வாயிலிருந்து வெள்ளத்தை ஊற்றினான். கர்த்தரோ பூமியை பிளக்க செய்து அந்த வெள்ளத்தை எல்லாம் உரிந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். உனக்கு விரோதமாய் அவன் அக்கினியை உண்டு பண்ணலாம், கொடூரமான அக்கினியை உண்டு பண்ணலாம். என் அக்கினியின் தேவன், அக்கினியின் தேவன் என் தேவன். வேதம் சொல்லுகிறது, அவரே பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். அவரை விட பெரிய அக்கினி ஒன்றும் இல்லை. என் தேவன் உலகத்தின் அக்கினிக்கு எங்களை விலக்கி காப்பார். பிசாசு உண்டு பண்ணுகிற அக்கினியெல்லாம் ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்பின் நாளிலே வரப்போகிற அந்த அக்கினிக்கு என் தேவன் எங்களை காத்திருக்கிறார். இந்த உலகமும் காப்பாற்றப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். என் அன்பு பிள்ளைகள், இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு சொல்லும் வார்த்தை, நீ எதை கண்டும் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வீசுகிற புயலானாலும், கொந்தளிக்கிற கடலானாலும், ஸ்தோத்திரம், கரை புரண்டு வருகிற வெள்ளமானாலும், அக்கினி ஆனாலும் நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன். நான் பெரிய தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையோடு நீ புறப்பட்டு போ. இந்த வார்த்தையோடு புறப்பட்டு போ. கர்த்தர் உனக்குள் பெரியவராய் இருக்கிறார். மகிமையின் தேவனை நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நடத்தும்,
கரம் பிடித்து வழிநடக்க உதவி செய்ய எல்லா மகிமையும் துதியும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.